தாய்க்கு வணக்கம். தாய் தந்த தமிழுக்கு வணக்கம். அவையில் அமைந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்பது கொன்றை வேந்தனில் ஒரு புகழ்பெற்ற வரி நமக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் வாசிக்க தெரிந்திருக்கணும். இதான் நம்முடைய புரிதல். அப்படி இருந்தால் எழுத்தை தானே இங்கே முதல்ல வச்சிருக்கணும். இதுக்கு ஔவையார் என்ன வச்சாங்க முதல்ல? ஒருவேளை அந்த கண்ணெனத்தகுங்கிறதுக்கு ரைமிங்காக இருக்கணும்னு வச்சாங்களான்னு பார்த்தா இந்த பக்கம் வள்ளுவர் அதை தான் சொல்றாரு. எண் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்குங்கிறார். ஏன் இவங்க ரெண்டு பேரும் எண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ மனிதன் முதலில் இயற்கையிடம் இருந்து கற்றுக்கொண்டது இந்த எண்களையும் கணிதத்தையும் தான். அவன் முதல்ல இந்த வேட்டையாடி எல்லாருக்கும் சமமா பங்கு பிரிச்சு கொடுத்தான்ல, அது கணிதம் தானே. சூரியனை பார்த்து நேரத்தை கணிக்க கற்றுக்கொண்டானே, அது கணிதம் தானே. பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கருவியவும் வட்டமாக, கூம்பாக, நீளமாக, குட்டையாக வடிவமைத்துக் கொண்டானே, அதுவும் கணிதம் தான். இப்படி கணிதத்தை பயின்ற மனிதர்கள் வழி வந்த நமக்கு ஐயா சொன்ன மாதிரி எனக்கு கணக்குங்கிறது கொஞ்சம் ஆமணக்கு, கசப்பு மருந்து. அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ என்ன மாதிரி அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிட விரும்பாத, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு டீசெண்டான நபரை போய் எப்போ பார்த்தாலும் XY ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு, ஏக்கும் பிஏவும் பிரித்து போடு, சேர்த்து போடு. ஏங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணுற மனநிலை வருது இல்லை, அதனாலேயே கொஞ்சம் நாங்களாம் தள்ளி நிற்கிறோம். அது மாதிரி A+B² வாழ்க்கையில் என்றைக்குமே பயன்படுத்துனது இல்லைன்னு நினைக்கிற எத்தனை பேர் இந்த அரங்கத்தில் இருக்கீங்களா? யாராவது? என் இனம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. எதை படித்தார்களோ அதை பயின்றார்கள், அதை பயன்படுத்தினார்கள். இப்படி சொல்லுவோமே, நாம கணக்கை படிக்கிறோம், அவங்க கணக்கை பயின்றார்கள். அது பல வழிகளில் அழகா சொல்லி கொடுக்க அவங்களுக்கு தெரிஞ்சது. விடுகதையாக, பாடல் மூலமாக அழகா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற திறமை அவர்களிடம் இருந்தது, நம்ம கிட்ட இல்லை. சமீபத்தில் ஒரு அழகான விடுகதை ஒன்று படித்தேன். பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், யானைக்கு கால் 16 ஆனது. பூனைக்கு 6 காலா? எந்த ஊர்ல அப்படின்னு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த இடத்துல என்னன்னா சின்னதா ஒரு வார்த்தை விளையாட்டு. அது பூனைக்கு இல்ல, பூநக்கி. எது பூநக்கி? பூவை நக்குவது வண்டுகள். 6 கால் சயின்ஸ்ல படிச்சா ரைட்டு. அடுத்து புள்ளினத்துக்கு 9 கால். புள்ளினா நமக்கு தெரியும் பறவைகள் 2 கால் தான். எப்படி 9ன்னு பார்த்தா 9ஐ காலால் பெருக்கினால் நமக்கு வருவது 2 கால். ஆக புள்ளினத்துக்கு 2 கால் வச்சுக்கோ. அடுத்து யானைக்கு கால் 16. 16 கால் இல்ல, கால் 16. அதாவது அந்த காலை நீங்க 16ஆல் பெருக்கினால் வருவது 4. ஆக யானைக்கு 4 கால்னு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் பொழுதுபோக்கா சொல்லி கொடுத்த பக்கம், இன்னொரு பக்கம் தான் பயன்படுத்தின பொருட்களை வைத்து அவர்கள் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். ஒரு பலாப்பழம் இருக்குல்ல, அதை பிளக்காமலேயே அது எத்தனை சுளைகள் இருக்கு என்று கண்டுபிடிக்க தமிழனுக்கு தெரிஞ்சிருக்கு. கணக்கதிகாரங்கிற ஒரு புத்தகத்தில் அது பத்தி ஒரு பாடல் வருது. பலாவின் சுளை அறிய வேண்டிதிரேல் ஆங்கு சிறுமுள்ளு காம்படுக்கெண்ணி. அந்த பலாப்பழத்துடைய காம்பு இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற சின்ன முட்களை எண்ணி, அது என்ன எண்ணிக்கை வருவதோ அதை 6 பெருக்கிய 5 கீந்திடவே. 6ஆல பெருக்கி 5ஆல வகுத்துட்டா என்ன விடை வருதோ அவ்வளவு சுளை இருக்கு, நம்ம ஆளு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு பூசணிக்காய், அதை வெட்டாமலேயே அதுக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி பாடல் இருக்கு. பூசணிக்காயில் எத்தனை கீற்றுகள் இருக்கோ அதை 135ஆல் பெருக்கினால் வர்ற விடைதான் அது அப்படிங்கிறது அவர்களுடைய கண்டுபிடிப்பு. இப்படி ஒரு பக்கம் துல்லியமான கணக்குகள் போட்டாங்கன்னா, ஐயா சொன்ன மாதிரி நுணுக்கமான அளவுகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இம்மி அளவு நம்ம சொல்றோம்ல, இம்மி அளவு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இம்மிங்கிறது எவ்வளவு தெரியுமா? 21,50,400 ஒரு பங்கு. அதை விட குறைந்த அளவுகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய அம்மா அடிக்கடி புலம்புவாங்க, அவங்க அப்பா ஒரு குந்துமணி தங்கம் எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை. இந்த குன்றுமணி தங்கம் என்பது 4 நெல் விதைகளுக்கு சமமான ஒரு எடைன்னு அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ ஐயா சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் வந்துருச்சு, கால்குலேட்டர் வந்துருச்சு, கணினி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. நமக்கு தோணுது தேவையில்லாத வேலை. இப்போ பலாப்பழத்தை சுளையை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? ஒரு பூசணிக்காய்க்குள்ள எத்தனை விதைங்கிறதுலாம் வேலை மெனக்கிட்டு வேலைன்னு நமக்கு தோணுது. ஆனால் இது அவர்களுடைய பேஷனை காமிக்குது.
அடி ஆழம் வரை போய் தெரிந்து கொள்ளும் அவர்களது ஆற்றலையும் புத்தி கூர்மை இந்த இடத்துல நம்ம பாராட்டாம இருக்கவே முடியாது இல்லையா? அப்போ அதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எது அவங்க கத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்குள்ளே வச்சுக்கல, எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு பெரிய எண்ணம் அவர்களிடம் இருந்தது. அதற்கு உதவியதுதான் எழுத்தும் இலக்கியமும் மொழியும். அதனாலதான் எழுத்துக்கு 2வது இடத்த முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்முடைய இலக்கியத்தை நீங்க நல்லா பாருங்களேன். அதுல அதோடைய கருப்பொருளாகட்டும், நோக்கம், நடையெல்லாம் எப்படி இருக்கும்னா எந்த காலத்தில் இயற்றப்பட்டதோ அதுக்கு தகுந்த மாதிரியே அமைஞ்சிருக்கும். ஒரு சங்க இலக்கிய காலம் 2500-3000 வருடத்துக்கு முந்தைய காலம், அந்த காலத்துல தொல்காப்பியம், 8 பாட்டு, 10 தொகை எல்லாம் இயற்றப்பட்டது. அன்னைக்கு மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பான்னா அப்பதான் குடும்பங்கிற ஒரு அமைப்புக்குள்ள போயிருப்பான். காமங்கிற ஒரு எண்ணம் தாண்டி காதல்ங்கிற ஒரு மெல்லிய உணர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு. அப்ப அதைத்தான் அகப்பாடல்கள் பதிவு செய்யும். இப்படி பிடித்தவர்களோடு வாழும்போது, ஒரு குழுவாக வாழ ஆரம்பிக்கும் போது அதை காப்பாற்றுகிற ஒரு கடப்பாடும் அவனுக்கு வருது. மற்ற குழுக்களிடமிருந்து காப்பாற்றணும் போது அவன் போரிட தொடங்குகிறான். இதைத்தான் புறப்பாடல்கள் பதிவு செய்தன. ஆனா அப்படி போரிடும் போது கூட சில வரையறைகளை, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். அதை பார்க்கும்போது நம்முடைய நிலையை நினைத்து வருத்தப்படுவதா இல்ல அவர்கள் வாழ்ந்த நிலையை நினைத்து பெருமைப்படுவதான ஒரு குழப்பம் தான் நமக்கு மிஞ்சுது. இப்போ ஒரு போர் வருது அப்படின்னா ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற பசுக்கள், அந்தணர்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் எல்லாத்தையும் முதல்ல கொண்டு போய் ஒரு சேஃப் ஜோன்ல வச்சிருங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் தான் போர் நடக்குது. அப்படி போர் நடக்கும் போதும் யாராவது எதிரில் இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டானா அவனுக்கு நடுகள் நடுகிற நாகரிகமும் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கு. இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வு அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நிலம் பெயரும் நின் சொல் பெயரிங்கிற அந்த சங்க இலக்கிய பாடலை பார்க்கும்போது இயற்கையை எவ்வளவு மதிச்சிருக்காங்க. கடவுளுக்கு மேலாக தமிழன் மதித்திருக்கிறாங்கிறது இதெல்லாம் நமக்கு பார்க்க முடியும். இதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலம் கிபி 100 to 500 ஒரு காலகட்டம். மனுஷன் ஒரு கட்டமைப்புக்குள்ள குடும்பம்னு வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த இடத்துலதான் அந்த அகப்பாடல் அப்படிங்கிறது கொஞ்சம் பின்னாடி தள்ளப்பட்டு வாழ்வியல் அறங்கள் பேசப்பட்டன. திருக்குறள், நான்மணி கடிகை, நாலடியார் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் தோன்றுச்சு. கல்லுணாமை, வாய்மை, கல்வியின் முக்கியத்துவம், சுய ஒழுக்கம் எல்லாமே அதிகமாக இந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. ஐயா சொன்ன மாதிரி இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரமாகட்டும், மணிமேகலை இந்த காலத்தில் தான் இயற்றினாங்க. இதுக்கப்புறம் பக்தி இலக்கிய காலம் ஒரு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. இது ஏன் அந்த நேரத்தில் அதை எழுதினாங்கன்னா, மனுஷன் அதுக்கப்போ ஒரு லெவலுக்கு வந்துட்டான், அவனுக்கு பதவி வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, ஜாதி மதம் வந்துருச்சு, தன்னால் அந்த ஏற்றத்தாழ்வு ஹைரார்கி வந்துருச்சு. அப்போ அதை சமன்படுத்தணும்னா அதுக்கு தான் பக்தி இலக்கிய பாடல்கள் பயன்பட்டன. இறைவன் அடையணும்னா அவருக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, கல்வி தேவையில்லை, செல்வம் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, சாஸ்திர சம்பிரதாயம் தேவையில்லை. உண்மையான அன்பும் நல்லொழுக்கும் இருந்தால் போதும், நீ கூப்பிட்ட குரலுக்கு இறைவன் வந்துச்சு, உனக்கு உதவுவான்ங்கிறத தான் தேவாரமும் திருவாசகமும் 4000 திவ்ய பிரபந்தமும் தொடர்ந்து பதிவு செய்தன. அதுக்கப்புறம் நவீன இலக்கிய காலம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய காலத்தின் தேவையையும் அந்த இலக்கியங்கள் பதிவு செய்தன. தேசப்பற்று, பெண்ணியம், சமூக சீர்திருத்தம் இதெல்லாம் அந்த காலத்துல பேசப்பட்டது. இப்படி காலத்திற்கு ஏற்ப, காலத்தின் தேவைக்கு ஏற்ப மனித இனத்தை வளப்படுத்தியதுதான் இந்த எண்ணும் எழுத்து. எப்படி இலக்கியம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறியதோ அதே மாதிரி தமிழ் எழுத்தும் நீங்க பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே வந்திருக்கு. ஆரம்ப காலத்துல குகையில மனுஷன் எழுதினான் தமிழி எழுத்து. அதை பாத்தீங்கன்னா கோடு கோடா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு அவங்க கிட்ட உலோகமோ கல்லோ தான் இருந்து அதை வச்சு கோடு போடுவதுதான் அவனுக்கு வசதி. அதுக்கப்புறம் பனை ஓலையில எழுதுற ஒரு காலகட்டம். பனை ஓலையில கோடு போட்டா என்னாகும், பனை ஓலை கிழிச்சு போயிடும். அப்போ சுழிச்சு எழுத ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பிள்ளையார் சொல்லி போடுறோம்ல, ஆக்சுவலா அது பிள்ளையார் சொல்லி கிடையாது. பிள்ளையார் என்பவர் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழனுக்கு அறிமுகம் செய்யப்பட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பழக்கம் இருந்திருக்கு. ஏன்னா அந்த பனை ஓலையில எழுத முடியுமா அப்படின்னு சுழித்து பார்த்து கோடு போட்டுத்தான் அவர்கள், அதுக்கு தான் அதை டெஸ்ட் பண்றதுக்கு அந்த சுழியை போட்டு அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்புறம் இப்ப நம்ம பயன்படுத்துகிற நம்ம எழுதுகிற எழுத்துக்கள் அச்சு இயந்திரம் வந்துருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிடுச்சு. எது எப்படியோ காலம் மாறினாலும் காலத்தின் தேவை மாறினாலும் நமக்கு என்றென்றும் உதவ போவது இந்த எண்ணும் எழுத்துங்கிறதுல நம்ம ஆட்கள் ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. இதை நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, அந்த காலகட்டத்துல அழிக்க முடியாதது,
ஆன்மான் உலகத்தின் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது நம்மால் என்ன சொல்றான்? வெள்ளத்தால் அழியாது, வெண்கணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைய ஒழிய குறையாது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாதுன்னு அவன் சொல்றது இந்த எண்ணையும் எழுத்தையும் தான். இப்படி எண்ணுடனும் எழுத்துடனுமான நீண்ட தொடர்பை கொண்ட ஒரு பெருமைக்குரிய பரம்பரையின் தொடர்ச்சியான நமக்கு இந்த எண்ணையும் எழுத்தையும் சரிவர அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற பெரும் பொறுப்பும் இந்த இடத்துல இருக்குங்கிறத மகிழ்வுடன் நினைவூட்டி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக நிறைவான ஒரு கருத்தினை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இப்படியே பாரதி சொல்கின்றான், திறமான புலமையெனில் நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் மகிமை இல்லை, திறமான புலமையெனில் அதை மேனாட்டார் வணக்கம் செய்திட வேண்டும் என்று சொல்வார். இப்படி நான் மிக பெருமையாக பார்க்கிறேன். ஒரு கடந்த வாரத்தில் இந்தியாவினுடைய பிரதமர்